Happy morning students. Today now going to start with the exercise 1.4 continuation. Last video continuation na. So question number 3. An amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rates 6%, 8% and 9% per annum respectively. The total annum income is rupees 4,800. The income from the third bond is rupees 600 more than that from the second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. So question என்ன சொல்றாங்கனாக்கா an amount invest பண்றாங்க எவ்வளவுனா 65000 invest பண்றாங்க in 3 bonds. ஓகேவா ஒவ்வொரு பாண்டும் ரேட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, செகண்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் 8%, தேர்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் 9%. டோட்டலாக 3 பாண்ட் சேர்த்து 65,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் பண்ண 6%, 8%, 9%. ஓகேவா நெக்ஸ்ட்டு தி டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 4,800. ஓகேவா the income அதுக்கு நெக்ஸ்ட்டு the income from the third bond is 600 more than that from the second bond. செகண்ட் பாண்டோட தேர்ட் பாண்டு இன்கம் அதிகம். எவ்வளோ அதிகம்? 600 அதிகம் சொல்கிறாங்க. செகண்ட் பாண்டோட தேர்ட் பாண்டோட இன்கம் அதிகம்னு சொல்கிறாங்க. எவ்வளோனா 600 அதிகம் சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். இந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி காஸ் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ செப்பரேட்டாக என்ன கேட்குறாங்கனாக்கா ஒவ்வொரு பாண்டோடைய ப்ரைஸ் என்னென்னு செப்பரேட்டாக கேட்குறாங்க. ஓகேவா ஸோ 3 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாண்ட்ஸு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்ன செப்பரேட்டாக நம்மளை XYZன்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் பாண்டை எக்ஸு, செகண்ட் பாண்டை ஒய், தேர்ட் பாண்டை இசட்னுட்டு எடுத்துக்குவோம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாண்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ லெட் த அமௌண்ட் invested in 6%. First bond is 6%. Bond B X வச்சுக்கோம். rupees X வச்சுக்கலாம். First bond. So let the amount invested in 6% bond B X வச்சுக்கலாம். Second bond the amount invested in second bond invest 8%. So 8% bond B is Y னு வச்சுக்கலாம். third bond the third bond amount invested in 9% bond B Z னு வச்சுக்கலாம். ஓகேவா ஸோ யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 65,000. அப்போ ஃபர்ஸ்ட் பாண்ட் நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம், செகண்ட் பாண்ட் ஒய்னு வச்சுட்டு தேர்ட் பாண்டை இசட்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, செகண்ட் பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, தேர்ட் பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் இன்வெஸ்ட் எக்ஸ், செகண்ட் பாண்ட் இன்வெஸ்ட் ஒய், தேர்ட் பாண்ட் இன்வெஸ்ட் இசட்னு வச்சிருக்கோம். அப்போ 3 பாண்ட் ஆட் பண்ணால் தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பி எக்ஸ் ப்ளஸ் y plus z equal to 65,000. The first equation. Okay va? Next second equation. Annual income கொடுத்துறான் பாருங்க. என்ன 6%, 8% and 9% கான total annual income is 4,800. So first bond உடைய interest is 6% of first bond, 8% of second bond, 9% of third bond. So how to write in second equation? 6% of first bond, 8% of second bond, 9% of third bond equal to 4,800. So 6% means 6 by 100 into x plus 8% 8 by 100 into y, 9% 9 by 100 into Z equal to 4,800. Okay. So LCM 100 எடுத்தீங்கன்னாக்கா 6x plus 8y
plus 9z equal to 4800. LCM 100 எடுத்தீங்கன்னாக்கா so 6x plus 8y plus 9z by 100 equal to 4800. So the 100 answer move பண்ணீங்கன்னா multiply ஆயிடும். So 6x plus 8y plus 9z equal to இந்த 100 multiply பண்ணீங்கன்னாக்கா 20 add ஆயிடும். 4,80,000 ஆயிடும். ஓகேவா? Next this is equation number 2. Okay. Next third equation க்கு என்ன சொல்லிருக்காங்க? Third equation க்கு the income from the third bond is 600 more than that from the second bond. Second bond ஓட third bond ஓட income அதிகம் சொல்றாங்க. எவ்வளவு? 600. So இதை யூஸ் பண்ணி இன்னொரு equation third equation ஃபார்ம் பண்ணலாம். அப்ப எது அதிகம்னாக்கா third bond தான் அதிகம். Third bond means 9%. Third bond நம்ம 9% இருந்திருக்கோம். So third bond தான் biggest. So write the third bond first. So 9% of Z minus second bond is what? The second bond 8%. 8% of Y equal to 600. So third bond தான் greater சொல்லிருக்காங்க. more அதிகமா இருக்கு சொல்றாங்க. எது? second bond ஓட. So அதனால third bond ஓட second bond கம்மின்னு சொன்னதால எப்படி ரைட் பண்ணணும்? third bond minus second bond அப்படி ரைட் பண்ணணும். அப்ப third bond is 9%, second bond is 8% equal to என்ன வருது? income 600. ஓகேவா? So how to write? So 9% 9 by 100 Z minus 8% 8 by 100 Y equal to 600. Okay. Next, simplify this. LCM is 100. So 100 or the numerator 9Z minus 8Y equal to 600. So 100 move to the other side, multiply this. 9Z minus 8Y equal to 600 கூட 20 add பண்ணுங்க. 60,000. This is equation number 3. So what are the three equations? First equation is x plus y plus z equal to 65,000. First equation. Second equation is 6x plus 8y plus 9z equal to 4,80,000. Third equation is 9z minus 8y equal to 60,000. First write the y term first. Minus 8y plus 9z equal to 60,000. 1, 2, 3. Equation formula. Next simplification பண்ணனும். First using by Gaussian elimination method. First write the matrix form. The matrix form is, how to write matrix form? First write the coefficient of the given equation or the coefficient of first equation 1, 1, 1. Second equation coefficient is 6, 8, 9. Third equation coefficient is 0. X term is not having it, so 0. Next minus 8, 9 into x, y, z equal to B matrix. What is the B matrix? 65,000, 4,80,000, 60,000. This is AX equal to B. Next write the augmented matrix. The augmented matrix is augmented matrix எப்படி ரைட் பண்ணனும்? A matrix கூட இந்த B matrix கம்பைன் பண்ணி ரைட் பண்ணது தான் augmented matrix. So augmented matrix equal to, write the A matrix first. 1, 1, 1, 6, 8, 9, 0, minus 8, 9. Line apply பண்ணனும். Into B. B is 65,000. Next 4,80,000. Next 60,000. This is augmented matrix. Next convert the augmented matrix into echelon form. The augmented matrix echelon form convert பண்ண போறீங்க. So echelon form க்கு first step
the first element A1 placeல 1 இருக்கணும். ஆல்ரெடி 1 இருக்கு, நோ ப்ராப்ளம். அந்த 1 கீழே இருக்கிற எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். 2 எலிமெண்ட் 0 ஆக்கணும். ஆல்ரெடி 1 எலிமெண்ட் 0 இருக்குது. ஸோ இந்த 6 0 கன்வெர்ட் பண்ணணும். இந்த 6 0 கன்வெர்ட் பண்ணி யூஸிங் R1 R2 யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ R1 ஃபுல்லாக 6 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்ளை திஸ் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் அப்ளை. R2 gives R2 minus 6 R1. So apply the condition R2 gives R2 minus 6 R1. R2 அப்படியே இருக்கணும், ரஃப் ஒர்க்கில் ஒர்க் பண்ணோம். R2 is 6 8 9 4,80,000 4,80,000. next R1 6 மல்டிப்ளை பண்ணணும். R1 ஃபுல்லாக 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into R1. இப்போ 6 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 6 65,000 6 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 65 into 6 மல்டிப்ளை பண்ணாக்கா 6 5 30 லிமிட் 3 6 is 36 plus 9 39 ஒரு 3 zeros 3,90,000. So separate them, change the sign, minus 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 minus. So first time is 0, 8 minus 6 is 2, 9 minus 6 is 3. Next separate them, 4,80,000 minus 3,90,000 subtraction பண்ணுங்க. So subtraction is 0 0 0 0 8 minus 9, take one borrow 18. 18 minus 9 is 9, remainder 3 minus is 0, so 90,000. This is R2. So write this. Equivalent matrix of first row is 1 1 1 65,000. Second row is answer is 0 2 3 90,000. Next third row is 0 minus 8 9 60,000. Okay. Next element is already 0. So next convert into 0 in R3 second element minus 8. The minus 8 0 convert பண்ணணும். So apply the condition. R3 gives R3 plus R2 இங்கே 2 இருக்குது, 8 கன்வெர்ட் ஆகணும். அப்போ 4 மல்டிப்ளை பண்ணணும். R2 4 மல்டிப்ளை பண்ணணும். 4 into R2 மல்டிப்ளை பண்ணி R1 R2வையும் R3யும் ஆட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே சைன் மைனஸாக இருக்குது. ஸோ இங்கே 4 மல்டிப்ளை ப்ளஸ் 8 இருக்கும். ஸோ 2 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ R3 ப்ளஸ் 4 R2 இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணாக்கா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ ரஃப் ஒர்க்கில் ஒர்க்கப் பண்ணுவோம். ஸோ R3 gives R3 plus 4 R2. Okay, first write the R3. Or the R3 0 minus 8 9 60,000. Next write the R2 multiply by R2. R2 4 multiply பண்ணுங்க. R2 full 4 multiply பண்ணாக்க 0, 4 multiply பண்ணாக்க 8, 4 multiply பண்ணா 12, 4 multiply பண்ணாக்க ஸோ 4 மல்டிப்ளை பண்ணினாக்கா 36 9 4 36 ஒரு 40 ஆட் பண்ணினாக்கா ஸோ 3,60,000 வரும். ஸோ 2 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 ஆட் பண்ண 0 and 9 plus 12 is 21. add this 60,000 இங்கே 3,60,000. ஸோ 4,20,000. 4,20,000. So write this equal matrix. First row is 1 1 1 65,000. Second row is 0 2 3 90,000. Next third row is 0 0 21 4,20,000. 4,20,000. Okay. The matrix is
echelon form convert பண்ணியாச்சு. Next equivalent equation write பண்ணணும். equivalent equation write பண்ணி solve பண்ணணும். So the above matrix is echelon form. Next write the equivalent equation. So write then this equation convert ax equal to b form, ax equal to b form, matrix form write பண்ணணும். A is 1 1 1 0 2 3 0 0 21 a to x x y z equal to b matrix. This is b matrix 65,000, next 90,000, next 4,20,000. So multiply these two matrices. First row one column, 1 into x x, 1 into y y, 1 into z z. So x plus y plus z equal to corresponding value is 65,000. First equation. Next multiply second row one column, 0 into x 0x, next 2 into y 2y plus 2y plus 3 into z 3z equal to corresponding value is 90,000. This is second equation. Next multiply third row one column, 0 into x 0x, 0 into y 0y plus 21 into z 21 z equal to corresponding value is 4,20,000. This is third equation. Okay. So from take the third equation to find z value. So 21 z equal to 4,20,000. So z equal to 4,20,000 divided by 21. So z equal to cancel in 21 table. 121 is 21, 221 is 42, 4 zeros. So z equal to 20,000. Z equal to 20,000. So substitute the value z in equation number 2. Substitute z equal to 20,000 in equation number 2, or the second equation 2y plus 3z equal to 90,000. So 2y plus 3 into z value is 20,000 equal to 90,000. So 2y plus multiply this 3 into 20,000 is 60,000 equal to 90,000. So 2y equal to 90,000 minus 60,000. The 60,000 move to another side, so minus of the 60,000. So separate them. 2y is equal to 90,000 minus 60,000 is 30,000. So 2y equal to 30,000. So y is equal to 30,000 by 2. So cancel in 2 table. 1 2 is 2. 30,000 divided by 2. So 15,000. So y equal to 15,000. Next to find the x value. So substitute substitute y is equal to 15,000 and z equal to 20,000 in equation number 1, or the first equation x plus y plus z equal to 65,000. So x plus, or the y value, y is 15,000 plus z value is 20,000 equal to 65,000. So x plus 15,000 plus 20,000 is 35,000 equal to 65,000. So x equal to 65,000 minus 35,000. So x equal to 30,000. So the amount invested in first bond is x equal to 30,000, second bond y is equal to 15,000, third bond z equal to 20,000. So the amount invested in 6% bond. So x equal to rupees 30,000.
second bond 8% bond is y is equal to rupees 15,000. Third bond 9% bond z equal to rupees 20,000. That's all. Next sum, question number 4. A boy is walking along the path y is equal to ax square plus bx plus c through the points minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at 7, 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. ஸோ என்ன சொல்கிறான்னாக்கா ஒரு பாய் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்னாக்கா y is equal to ax square plus bx plus c. ஸோ அந்த வழியாக போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் அதில் ஈக்குவேஷனில் பாஸ் பண்ணுற பாயிண்ட்ஸு கொடுத்துறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். இந்த பாயிண்டில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வரும், செகண்ட் பாயிண்ட்டு சப்ஸ்டிட் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன் வந்துடும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனில் வர எக்ஸ் இடத்துல 7 அப்ளை பண்ணினாக்கா ஒய்யோட வேல்யூ 60 வந்துச்சுனாக்கா அவன் கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ யூஸிங் பை காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி 3 ஈக்குவேஷன்ஸு ஆர் த கிவன். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் இஸ் y is equal to ax square plus bx plus c. ஸோ ஒவ்வொரு பாயிண்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். y equal to ax square plus bx plus cல ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் 6, minus 6, 8. இது x and y வேல்யூஸை எடுத்துட்டு y equal to x square plus ax square plus bx plus cல சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. The point minus 6, 8 is a point on y equal to ax square plus bx plus c. இதில் பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸுக்கு -6, ஒய்க்கு 8 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு y ஸ்டார்ட் பண்ணுறது y is equal to y value is 8. ஸோ 8 equal to a into xக்கு வேல்யூ -6 whole square plus b into xக்கு -6 plus c. So simply this -6 square note plus 36 into a 36a plus into minus b into 6 b plus c equal to 8. Equation number 1. Next point is or the next point -2, -12. So second one is -2, -12. So x and y is a point on the equation y is equal to ax square plus bx plus c ல பாஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு -2 ஒய்க்கு -12. ஸோ ஒய்க்கு -12 ஈக்குவல் டு a into xக்கு -2 the whole square plus b into xக்கு -2 plus c. Simply this -2 square plus 4 into a 4a plus into minus b into 2 2b plus c equal to -12. Second equation. Next what the third point? Third point is 3, 8. Third point is 3, 8. So the third one is 3, 8. X and y is a point on the equation y is equal to ax square plus bx plus c. Okay. So substitute the values. Y value is 8. So 8 equal to a into x value is 3 square plus b into x value is 3 plus c. Simply this 3 square is 9 into a 9a plus b into 3b plus c equal to 8. This is equation number 3. Write the equations. First equation is the first equation 36a minus 6b plus c equal to 8. At the second equation 4a minus 2b plus c equal to -12. Third equation is 9a plus 3b plus c equal to 8. Okay. Next, write in matrix form given equation or the matrix form
the matrix form is first write the coefficient of the given equation. First equation coefficient is 36 minus 6 1. Second equation is 4 minus 2 1. Third equation is 9 3 1. A into x. X is variables are A, B, C. So A, B, C equal to B matrix. For the B matrix 8 minus 12 8. Okay. Matrix form write it. Next write the augmented matrix. The augmented matrix is how to write augmented matrix. A matrix kuda B matrix combine pannom. Ax equal to B. This is A matrix, this is B matrix. Write the augmented matrix equal to, first write the A matrix 36 minus 6 1 4 minus 2 1 9 3 1. Combine பண்றீங்க B matrix. B matrix is 8 minus 12 8. This is augmented matrix. Next the augmented matrix convert into echelon form. The augmented matrix echelon form convert பண்ண போறீங்க. So how to convert echelon form? The first element of the first row is 36. Convert into 1. 1 convert பண்ணோம். 1 convert பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ரோஸில் 1 இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஸோ 36 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எக்லான் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 இந்த 9 இந்த 3 இந்த 3 டைம் 0 ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த R2ல் இருக்கிற அந்த 4-ஐ 0-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 0 கன்வெர்ட் பண்ணாக்கா யூஸிங் R1 R1லங்க 36 இருக்குது. அப்போ இந்த R2ல் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 36-ஐ கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 4 கூட 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 36-ஐ கன்வெர்ட் ஆகிடும். ஸோ apply the condition. R2 gives R2 ஃபுல்லாக 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 9 into R2 மைனஸ் R1. R1 அப்படியே தான் வச்சுருங்க. R2 இப்போ ஃபுல்லாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இங்கே 9 மல்டிப்ளை 36 வந்துடும். ஸோ R2 மைனஸ் R1 பண்ணிங்கனாக்கா 36 மைனஸ் 36 0 ஆகிடும் இந்த பிளேஸு. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். யூஸிங் பை ரஃப் ஒர்க்கு அப்ளை பண்ணலாம். So rough work. Other condition R2 gives 9 R2 minus R1. R2 9 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 R2. R2 ஃபுல்லாக 9 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 மல்டிப்ளை பண்ண 36. 9 மல்டிப்ளை பண்ண மைனஸ் 18. 9 மல்டிப்ளை பண்ண 9. 9 மல்டிப்ளை பண்ணாக்கா 12 into 9 is minus 108. minus 108. ஸோ R1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R1ல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 36 minus 6 1 8. ஸோ 2யும் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு சேஞ்ச் த சைன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 18 minus 18 plus 6. minus 18 plus 6 செப்பரேட் பண்ணோம். minus 12. 9 minus 1 is 8. So same sign, add this minus 108 minus 8. So minus 116. This is R2. Okay. Next, write the equal matrix. R1 is 36 minus 6 1 8. R2 is 0 minus 12 8 minus 116. Next R3 is 9 3 1 8. Okay. Next element is 9 0 ஆகணும். R3 ல இருக்கிற first element 0 ஆகணும். So using by R1 யூஸ் பண்ணி 0 ஆக போகிறீங்க. ஸோ R1ல ஃபஸ்ட் எலிமெண்ட் 36 இருக்குது. R3ல ஃபஸ்ட் எலிமெண்ட் 9 இருக்குது. ஸோ 9 கன்வெர்ட் இன்ட்டு 36. ஸோ R3 மல்டிப்ளை பை 4. 4 9s 36. ஸோ R3 ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை த கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் R3 gives R3-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ண போய் 4 into R3 minus R1.
இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒர்க் அவுட் இன் ரஃப் ஒர்க்கு, ரஃப் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஆர் த கண்டிஷன் R3 gives 4R3 minus R1. So first write the R3 multiplied by 4. 4R3 gives R3 ஃபுல்லாக 4 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 4 மல்டிப்ளை பண்ண 36, 4 மல்டிப்ளை 12, 4 மல்டிப்ளை பண்ணாக்கா 4, 4 மல்டிப்ளை பண்ணாக்கா 32. Next write the R1. R1 is 36 minus 6, 1, 8. So separate them, change the sign, minus, plus, minus, minus. So first time is 0, 12 plus 6 is 18, 4 minus 1 is 3, 32 minus 8, 32 minus is 24. This is R3. So write this. The equivalent matrix is R1 is 36 minus 6, 1, 8. R2 is 0 minus 12, 8 minus 116. R3 is 0, 18, 3, 24. 2 element 0 convert பண்ணிச்சு. Next R3 ல இந்த second element 0 convert பண்ணோம். The number is 18. So இந்த 18 0 convert பண்ணோம் using R2. R2 R3 யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ R2ல பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, மைனஸ் 12. R3ல 18 இருக்குது. ஸோ 2 காமனான எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12 3 ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 36 வரும். 18 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். ஸோ R2 ஃபுல்லாக 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். R3 ஃபுல்லாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டுனாக்கா காமன் எலமெண்ட் வந்துடும். 2ஐயும் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னாக்கா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஆட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்ளை த கண்டிஷன். R3 gives R3 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 into R3 plus R2 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into R2 கண்டிஷன். ஸோ காமன் எலமெண்ட் வரணும், நம்மளால் அதை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ காமன் எலமெண்ட் வரணுனாக்கா 2 இன்னும் மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திஸ் கண்டிஷன் அப்ளை திஸ். ஸோ டூ இன் ரஃப் ஒர்க். ஸோ R3 gives 2R3 plus 3R2. ஸோ R3 ஃபுல்லாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ 2R3, 2 0 0, 2 into 18 is 36, 2 3 is 6, 2 into 24 is 48. Next R2 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into R2, R2 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ 0, 3 ஆல் மல்டிப்ளை மைனஸ் 36, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 8 3s are 24, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 116 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 116 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 are 18, remainder 1, 3 1s are 3 plus 1 4, 3 1s are 3, 348. ஸோ மைனஸ் 348. ஸோ 2 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 0 ஆட் பண்ணாக்கா 0, ஆட் பண்ண 6 plus 24 is 30, ஆட் பண்ணாக்கா டிஃபரன்ஸ் சைனு. ஸோ செப்பரேட் பண்ணோம். 48 minus 348, ஸோ minus 300. திஸ் இஸ் R3. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர் த R1. R1 is 36 minus 6, 1, 8. R2 is 0 minus 12, 8 minus 116. R3 is 0 0, 30 minus 300. Okay, matrix echelon form write பண்ணியாச்சு. This matrix, the above matrix is echelon form. Next write the equivalent equations. Next write that this matrix into AX equal to B form. Matrix form ku equation matrix write பண்ணிட்டு next equivalent equations convert பண்ணிட்டு solve பண்ண வேண்டியதான். next equivalent equation write பண்ண போறீங்க. so the echelon formல இருக்கிற அந்த matrix AX equal to B form க்கு write பண்ண போறீங்க. first A is 36 minus 6 1,
36 minus 6 1 0 minus 12 8 0 0 30 into x. Using the variables, this sum is ABC. So ABC equal to B. B is 8 minus 116 minus 300. AX equal B form right. Next multiply these two matrix first. First row one column 36 into A 36A minus 6 into B minus 6B 1 into C plus C equal to corresponding value is 8. Next second row one column 0 into A 0A minus 12 into B minus 12B 8 into C plus 8C equal to corresponding value is minus 116. Next third row one column 0 into A 0A plus 0 into B 0B plus 30 into C 30C equal to minus 300. So 1 2 3 equations. First take from equation number 3 or the equation number 3 30C equal to minus 300. So 30C equal to minus 300. So C is equal to minus 300 by 30. So C is equal to cancel 1 0 0 cancel 1 3 3 10 3s are 30. So minus 10. C value is minus 10. Next to find another values. So substitute C equal to minus 10 in equation number 2. Second equation is minus 12B plus 8C equal to minus 116. So substitute the value C value is minus 12B plus 8 into C is minus 10. So equal to minus 116. So minus 12B multiply this plus into minus minus 8 into 10 is 80 equal to minus 116. Next minus 12B equal to minus 116. The minus 80 move to the other side, so plus 80. So minus 12B equal to separate them minus 180. So 116 plus 80 separate them. So 6. So 11 minus 8 is 3. So minus 36. So biggest number is minus sign, so minus 36. So B is equal to minus 36 divided by minus 12. So cancel them. Minus minus cancel. 1 12 is 12. 3 12s are 36. So B value is 3. Next substitute B equal to 3 and C equal to minus 10 in equation number 1. Or the first equation 36A minus 6B plus C equal to 8. So substitute the values B and C. 36A minus 6 into B value is 3 plus C is minus 10. So minus 10 equal to 8. Next simply this. So 36A minus 6 into 3 is minus 18 minus 10 equal to 8. So 36A same sign add this minus 28 equal to 8. So 36A equal to the minus 28 move to the other side. So plus 28. So 8 plus 28. So 36A equal to 8 plus 28 is 36. So A is equal to 36 by 36. So cancel this. A equal to 1. So therefore A equal to 1, B equal to 3, C equal to minus 10. Substitute the equation y is equal to ax square plus bx plus c. So given equation la substitute panna poringa. So y is equal to a value is 1 into x square plus b is 3 into x plus c is minus 10. So y is equal to x square plus 3x minus 10. Okay. So the question last, he wants to meet his friend at 7,60 given point. இந்த பாயிண்ட்ல அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க 7,60. ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எடுத்துக்கும்.
ஸோ எக்ஸுக்கு 7 அப்ளை பண்ணினாக்கா ஒய்க்கு 60 வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவன் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். ஸோ when x equal to 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அந்த ஈக்குவேஷனில் y equal to x square plus 3x minus 10ல x equal to 7 சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா you get answer is 60. You meet the friend. Okay, so y is equal to x value is 7 square plus 3 into x value is 7 minus 10. So 7 square is 49 plus 3 sevens are 21 minus 10. So add this 49 plus 21. 49 plus 21 is 70. So 70 minus 10 is 60. Y equal to 60. So x equal to 7 apply பண்ணாக்க y equal to 60 வந்திருக்கு. So கண்டிப்பாக அந்த பாய் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். எந்த பாயிண்டில் 7,60 அந்த பாயிண்டில் அந்த பையன் மீட் பண்ணுவான். So he will meet his friend. That's all. Hi students, today homework example 1.28. The question is the upward speed v of t of a rocket at time t is approximated by v of t equal to at square plus bt plus c. The intervals is 0 less than or equal to t less than or equal to 100, where a, b, c are constants. It has been found that the speed at time times t equal to 3, t equal to 6 and t equal to 9 seconds are respectively 64, 133 and 208 miles per second respectively. Find the speed at time t equal to 15 seconds. Use Gaussian elimination method. இதே மாடல் ஒரு சம் அப்ளை பண்ணியிருக்கோம். y equal to ax square plus bx plus c ஃபார்ம் அதே ஃபார்ம் தான். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன்ஸில் t பிளேஸில் ஃபஸ்ட்டு t ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும் ஈக்குவல் டு 64 அப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் t ஈக்குவல் டு 6 அப்ளை பண்ணிங்கனாக்கா செகண்ட் ஈக்குவேஷன் வரை ஈக்குவல் டு 133 ரைட் பண்ணணும். t ஈக்குவல் டு 9 அப்ளை பண்ணிங்கனாக்கா தேர்ட் ஈக்குவேஷன் வரை ஈக்குவல் டு 208. 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க லாஸ்ட்டில் t ஈக்குவல் டு 15 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு. ஓகேவா, அதை ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு create sum. First sum model. Use Gaussian elimination method. Solve the linear equations. Equations are 4x plus 3y plus 6z equal 25. Second equation is x plus 5y plus 7z equal 13. Third equation is 2x plus 9y plus z equal to 1. The Gaussian elimination method solve பண்ணுங்க. Answer is x equal to 4, y equal to minus 1, z equal to 2. ஸோ நீங்கள் ஒர்க்கப் பண்ணுற ஹோம்ஒர்க் சம்ஸை டெய்லி மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். மெயில் இஸ் exams@bluestarschool.edu.in சென்ட் பண்ணுங்கள். சம்ஸில் எதாவது டவுட் இருந்தாக்கா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அதே மெயிலே சென்ட் பண்ணுங்கள். எந்த சம் டவுட்டு எந்த ஸ்டெப் டவுட்டுன்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒர்க்கப் பண்ணி நான் சொல்லிடுறோம். ஓகேவா, தேங்க்யூ.